சார் சார் உங்க கம்பெனி எம்டி சத்யா வர சொன்னாரு. என் பேர் மகேஷ் சார். அங்க மேனேஜர் இருக்காரு, அவர் போய் பாருங்க. சரிங்க சார். சார் உங்க எம்டி சத்யா என்ன வர சொல்லியிருக்காரு. என் பேர் மகேஷ் சார். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. சார் உங்களை பார்க்க மகேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லலாமா? வர சொல்லுங்க. ஓகே சார், ஓகே, நீங்க போங்க. உள்ள போலாமா சார்? உள்ள போங்க. சத்யா ஹாய்டா. ஹாய், வெல்கம் மகேஷ். உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா. ஹாய். அப்பா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு மகேஷ். வணக்கம் சார். மகேஷ், எங்க அப்பா மகாலிங்கம் ஞாபகம் இருக்கா? இல்லடா, சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் இல்லடா. பரவாயில்ல, ஓகே. சரி, என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, ஜூஸா? டேய் என்னடா, நாளைக்கு வா ஆபீஸ்ல வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிடறதுக்கு காஃபி ஜூஸ் வேணுமான்னு கேக்குறேன். வேலை தானே, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். இந்தாடா மகேஷ், உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்ஸ் சத்யா, ரொம்ப தேங்க்ஸ். உன் சேலரி எவ்வளவு தெரியுமா? மாசம் 25,000. 25,000? டேய் இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா. எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏபிசிடி கூட தெரியாது. எனக்கு போய் எடுத்த உடனே 25,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்க. டேய் அது எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. உன்னை மத்தவங்கள மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் விட உன்னை ஒரு படி மேலதான் வைக்கணும். அப்பதான் உன்னை எல்லாருமே மதிப்பாங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லுங்க சார். என் கேபின் வந்துட்டு போங்க. ஓகே சார். இங்க பாரு மகேஷ், நீ இந்த ஃபீல்ட பத்தி பயப்படாத. வெளியே இருந்து பார்க்கும்போது தான் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். பட் உள்ள வந்தா ரொம்ப சிம்பிள் தான். போக போக எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்குவ. ட்ரை பண்றேன்டா. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் கம்பெனில பெட்டரா வேலை பார்க்க ட்ரை பண்றேன். அது என்ன உன் கம்பெனின்னு பிரிச்சு பேசுற? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வாங்கிட்டேல, இனி நீயும் இந்த கம்பெனியோட ஒரு ஆள் தான். புரிஞ்சுதா? சரிடா. வர சொன்னீங்களே சார். இவரு மிஸ்டர் மகேஷ். ஹலோ சார். இவரு நம்ம கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஜாயின் பண்ணிருக்காரு. இவரை நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. ஓகே சார். மகேஷ், இவர் மிஸ்டர் அருண். இவர் இந்த கம்பெனியோட மேனேஜர். இவர் கூட போய் இந்த கம்பெனி சுத்தி பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் அறிமுகமாயிட்டு வாங்க. ஹாய் சார். வாங்க சார். சத்யா, நான் போய் எம்ப்ளாயிஸை பார்த்துட்டு வரேன். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. வரேன். வரேன்டா. வாங்க சார். டேய் சத்யா. என்னப்பா? என்னடா நீ எவனோ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேலை போட்டு தர? அவனுக்கு இந்த வேலையை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறான். டேய் இதெல்லாம் சரிபட்டு வருமா சத்யா? அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. மகேஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான்ப்பா. கொஞ்ச நாள்ல எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தொழில பழகிடுவான்ப்பா. என்னமோ நீ நம்பிக்கையா சொல்ற. பிசினஸ்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்க கூடாது. இது என் அனுபவம். உனக்கு புரிஞ்சா சரி, நான் வரேன். ஹலோ சார். இவர் மிஸ்டர் மகேஷ், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்துக்கிறாங்க. வணக்கங்க. அப்புறம் இவர் பேரு மிஸ்டர் குமார். இவர் மிஸ்டர் மகேஷ். ஹாய். நீங்க எம்டியை பார்க்க போங்க. சரி. நான் சீட்டுக்கு போறேன்.
சத்யா, என்னடா பிரச்சனை? போலீஸ்லாம் வந்துட்டு போறாங்க. விடுறாத, அவருக்கு வேற வேலை இல்ல. என்னடா அசால்ட்டா சொல்ற? அவர் உன்னை மிரட்டுற மாதிரி விசாரிச்சுட்டு போனாரு. என்னடா ப்ராப்ளம்? பணக்கார ஆனாலே ப்ராப்ளம் தான்டா. இன்ஸ்பெக்டர் வருவாரு, ரவுடிங்க வருவாங்க, கட்ட பஞ்சாயத்து நடக்கும், பணம் கை மாறும். இதெல்லாம் பழகி போச்சுடா எனக்கு. என்னடா இது? நீ மனுஷங்க உயிரை காப்பாத்துற மருந்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்க. இத பாராட்டி ஊக்குவிக்கிறத விட்டுட்டு லஞ்சம் வாங்க வருவாங்களா ஆளாளுக்கு? ச்சே, நம்ம நாடு ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கு? டேய், இதுக்கெல்லாம் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு தானே வந்திருக்க. போக போக உனக்கு எல்லா நெளிவு சுழிவும் தெரிய ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்டா. டேய், அதையே பேசிட்டு இருக்காத. இப்ப நீ என்ன பண்ற? நேரா உன் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ற. நாளைக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ற, ஓகேவா? சரிடா, நான் வரேன். சின்ன வயசுல பார்த்த அதே மகேஷா தான் இன்னும் இருக்கான். கோபம், இரக்கம், நேர்மை எதுவுமே அவங்கிட்ட இருந்து மாறவே இல்லை. ஏன் பள்ளி அம்சா, ரேவதி கிட்ட நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசிடு. அப்பதான் அவ சமாதானம் அடைவா. அதெல்லாம் போயிட்டு வந்து பாத்துக்கலாம். அத்தை, இதுக்கெல்லாம் போய் நேரங்காலம் பார்ப்பாங்க. நீங்க போய் ஒரே ஒரு வார்த்தை பேசினா போதும், அவ எல்லாத்தையும் மறந்துட்டு சரண்டர் ஆயிடுவா. முதல்ல வேண்டுதல நிறைவேற்றிடலாம் மாப்ள. ரேவதி, ரேவதி. மாமா, எனக்கு சத்யா கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. மகேஷ், வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இத பார்த்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். ஐயோ, மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்கீங்க. நீங்க உங்க பழைய ஃப்ரெண்டை பார்த்ததாவும் அவரோட கம்பெனில உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரதாவும் பெரிய மாப்பிள்ள எங்க கிட்ட சொன்னாரு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் காஞ்சிபுரம் அம்மனோட அருள். அவளுக்கு பொங்கல் வைக்க கிளம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஒரு இனிப்பான செய்தியோட வந்திருக்கீங்க. வாங்க, எல்லாரும் போய் வேண்டுதலை நிறைவேற்றுருவோம். வாங்க. நாங்க எங்கேயும் வரதா இல்ல. நாங்க வேற வீட பார்க்க போறோம். கூகுளே வரமாட்டேங்குது. யாரையா நீ? ஏய், நான் தான்டா கூகுள். ஐயா, நீ தான் கூகுளா? அது நான் எப்படி நம்புறது? எங்கடா போன? இப்போ நீ தேர்னியா இல்லையா? அப்படின்னா நான் தான்டா கூகுள். How to become rich and famous in life? ஸ்டடி இன்ஜினியரிங். சரி, ரிச் வேண்டாம். How to become famous? ஸ்டடி இன்ஜினியரிங். I want to be famous. Dot. தென் கோ டு சூப்பர் சிங்கர். எனக்கே வா. இந்த வீட்ல இருந்து நாங்க எப்போ போவோன்னு ஒரு மனசு துடிக்குது. இனி அந்த மனசு சந்தோஷத்துல போய் பொங்கல் வைக்கட்டும். நானும் மகேஷும் எங்களுக்கு போய் தனி வீட பார்த்துட்டு வரோம். ஏய், என்ன ரேவதி இப்படி பேசுற? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே பொங்கல் வைக்க போறோம். அதுக்கு வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது பாரு, வீடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எங்களோட கிளம்பி வர வழிய பாரு. இல்லக்கா, இது எங்க சொந்த விஷயம். நீ தலையிட வேண்டாம். ரேவதி,
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து மகேஷுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இனிமேல் உன்னை பத்தியோ மகேஷை பத்தியோ அத்தை எதுவும் பேச போறதில்ல. அதனால இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை மாத்திக்க. எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா இருப்போம். இவங்க தயவு வேணும்னா தானே இவங்கள அண்டி இருக்கணும். எங்களுக்கு இவங்க தயவு தேவையில்லை. இப்ப மகேஷ் சம்பாத்தியத்துல என்னால வாழ்ந்து காட்ட முடியும். இல்ல ரேவதி, நான் சொல்றது என்னன்னா, மகேஷ்க்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள தனி வீடு தனி கொடுத்தனா செலவு தானே அதிகமாகும். அதனால உன்னோட முடிவை மாத்திக்கிறது தான் நல்லது ரேவதி. இல்ல மாப்பிள்ள, வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள, அவளை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். ரேவதிக்கு என்ன இஷ்டமோ அதையே அவ செய்யட்டும். யாரும் அவளை தடுக்க வேண்டாம். என்னடி? ஹலோ சார், டாக்ஸி புக் பண்ணீங்களா? ஆமா ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன். எங்க இருக்கீங்க? வந்துட்டேன் சார். ஓ, வந்துட்டீங்களா? வாசல்ல தான் நிக்கிறீங்களா? ஆமா சார். இருங்க, நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். இந்த பரப்பு ஓகே வந்துடுறோம். டிராவல்ஸ் கார் புக் பண்ணியிருந்தேன், வந்துட்டாரா? வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க மாப்பிள்ள. வீட்டை பாத்துக்க ரேவதி. பத்திரம். வர மகேஷ். சரிங்க நீ. என்ன ரேவதி, நாமளும் அவங்களோட போயிருக்கலாம்ல. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல வீட்டை பார்த்துட்டு வருவோம், புரியுதா? சரி, நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்த முடியுமா? சரி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, குடிச்சு கிளம்பும் போ. அகில பக்கத்துல இருக்கிறவன் தான் ஆதிகா. இததான் என் மெயில் ஐடிக்கு அனுப்புறேன்னு நந்தினி போன்ல சொல்லி என் மெயில் ஐடி வாங்கினாங்களா? ஏய், யாருடா நீ? உனக்கும் அகிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்புறம் எப்படிடா நீ வந்த? இல்ல, இது பெரிய சீட்டிங் வேலை. ஆதின்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற மாதிரி ஏதோ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணி நந்தினி கிட்ட கொடுத்து நம்ப வச்சிருக்கிற அகிலா. ஏண்டி அகிலா இப்படி பண்ற? உன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கலான்னு நான் உண்மையை சொன்னா பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டே போறேடி. ஏண்டி? என்ன அகிலா, போட்டோவே அப்படியே பார்த்துட்டு இருக்க? எப்படி இருக்குன்னு சொல்லு அகிலா. அக்கா, இது எப்படி? நம்ப முடியலல? இது நான் மார்ஃபின் பண்ணதா அகிலா? நீ ஆதி போட்டோ மட்டும் தான் என்கிட்ட கொடுத்த. நான் ஒர்க் பண்ணி உன்னை ஆதியும் ஒன்னா சேர்த்துட்டேன் பாத்தியா? எப்படி இருக்கு? ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்ல? அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. இது நான் ஏன் பண்ணேன் தெரியுமா? அந்த மர்ம போன்காருக்காக தான் பண்ணேன். அக்கா, ஆமா அகிலா, அவ காலையில போன் பண்ணா. அவனு தெரிஞ்சதுமே நான் அவளை பேச விடாம உன் மெயில் ஐடி கொடுறே, நான் ஆதி போட்டோவா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். அவளும் கொடுத்தா.
வாங்கிக்கிட்டேன்னா ஆதியோட போட்டோவை மட்டும் ஏன் சிங்கிளா அனுப்பணும், உன்னையும் ஜாயின் பண்ணி ஜோடியா அனுப்பலாம் தான் இந்த மார்ஃபின் வேலையை பண்ணி அனுப்புனேன். அதை பார்த்துட்டு இந்நேரம் அவ ஷாக் ஆயிருப்பா. இனிமே உன்னை பத்தியும் விஸ்வா பத்தியும் தப்பா பேசுறது எடுபடாதுன்னு நல்லா புரிஞ்சிட்டு இருப்பா. இந்த விஷயத்த இதோட விடக்கூடாது அகிலா. நெட்ல இந்த போட்டோவை அப்லோட் பண்றோம். அப்பதான் ஆதி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க நமக்கு ஒரு வழி கிடைக்கும். நந்தினி கண்ணம்மா அழுவுறா பாருமா. இது வர அத்தை. ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். ஐயோ, விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கு. போட்டோவை காட்டிட்டா விஷயம் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். நந்தினி அக்கா என்னென்னமோ பண்றாங்களே. கடவுளே, இது என்ன எந்தெந்த சிக்கல்ல மாட்டி விட போகுதுன்னு தெரியல. அவளா அவளா இவள்தான் அவளா, எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா. கனவில் வந்த தேவதை தானா, கண்கள் கண்ட தாரகை தானா, உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்த பாதி நீ இவள் தானா. அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. சாரி நந்தினி, இனி நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. அகிலாவையும் விஸ்வாவையும் தான் நீங்க முழுசா நம்புறீங்க. அதனாலதான் இந்த போட்டோவை உண்மை நம்பி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்காக நான் இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன். எப்படியும் அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணம் விஸ்வாதாங்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பேன். கூடிய சீக்கிரமே அதை நடத்தியும் காட்டுவேன். தாயே காஞ்சிபுரத்தம்மா, என்னோட வேண்டுதலை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணுமா? அத்தை, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. எதுக்காக இந்த வேண்டுதல் எல்லாம்? ஏங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் மடிப்பிச்சை எடுத்து காஞ்சிபுரம் அம்மனுக்கு பொங்கல் வைக்க போறோம்னு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாலதி. ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், புருஷன் நல்லா இருக்கணும், தன்னோட தாலி நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மடிப்பிச்சை எல்லாம் எடுப்பாங்கங்கிறான். அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் அந்த குழப்பம் இருந்ததுங்க. நானும் அம்மா கிட்ட கேட்டேன். ஆனா அம்மா தான் சொன்னாங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றாங்களாம். ஏமா நீ அப்படித்தானே சொன்ன? ஆமாமா, அப்படிதான் சொன்னேன். அப்படியே எடுத்துக்குவோமே. நம்ம குடும்பத்திலயும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் ஆட்டோ ஓட்டுற ஒரு வேலை கிடைச்சிருக்கு. மகேஷுக்கும் அவன் ஃப்ரெண்டோட மருந்து கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ரேவதியும் கர்ப்பமா இருக்கா. என்ன நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை மனஸ்தாபம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த வேண்டுதல மூலியமா அதுவும் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அத்தை. என்னாச்சுங்க? ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? என்ன ப்ராப்ளம் தெரியல சார், பாக்குறேன் சார். ஐயோ, என்ன திடீர்னு வண்டி நின்னுடுச்சு? ஏதாவது சகுன தடையான்னு தெரியலையே. ஐயோ, நீ கொஞ்ச நேரம் சும்மா இராம்சா. அதான் டிரைவர் தான் பாத்துட்டு இருக்காருல்ல. சகுனம் தடை அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னப்பா, என்ன ப்ராப்ளம்? பெட்ரோல் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு சார். திடீர்னு என்னன்னு தெரியல, மக்கர் பண்ணுது. என்னப்பா, வரதுக்கு முன்னாடி வண்டியை ஒழுங்கா நல்லபடியா செக் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டியா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு நல்ல காரியம். இந்த நேரத்துல வந்து இப்படி மக்கர் பண்ணுதுன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு? என் பொன்னாடி வேற ரொம்ப பயப்படுறா. மன்னிச்சிருங்க சார், நான் வேணா வேற வண்டி வர சொல்றேன் சார். எப்படிப்பா இந்த நேரத்துல நீ சொல்லி வேற கார் எப்ப வரும், எப்படி வரும், என்ன ஒன்னும் புரியலையே எனக்கு. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் டாக்ஸி இருக்கு சார். போன் பண்ணா அடுத்த 5 நிமிஷம் வந்துடும். என்னவோ சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுப்பா, நாங்க புறப்படணும்ல. போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. சொல்லுங்க.
இதோ வண்டி வந்துருச்சு பாருங்க. ஆ, எல்லாரும் இதுல இருக்கீங்க சார். நீங்க வண்டியில போய் உட்காருங்க மாமா. சரி நான் வரேன். வாப்பா. சீக்கிரம் வாங்க சார். நீ போ மாலதி. சரிங்க. மாப்பிள்ள நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அத்தை. மாங்கல்யம் போச்சு. அம்மா ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஆக கூடாதுன்னு தானே நான் மடிப்பிச்சை எடுத்து. அப்படியே ஆத்தா என்ன கை விட்டுட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்சா. என் தலையில இடிய இறக்குன மாதிரி நான் கொண்டு வந்த அரிசிய வேண்டான்னு கீழே கொட்டிட்டாளே. ஐயோ. அம்சா கொஞ்சம் அமைதியா இரு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கொஞ்சம் பேசாம இரு. இப்ப நான் என்ன செய்வேன்? சொல்றது கேளுமா. சொன்ன கேளு. அம்மா இது பாருமா, கொஞ்சம் நிறுத்துமா. அம்மா சொல்றது கேளுமா. எங்க பையில கொஞ்சம் எடுங்க. எடுங்க எடுங்க. அழுங்க. இந்தாங்க. அள்ளி என்னடி பிரயோஜனம்? உன் வேண்டுதல் பலிக்காது. திரும்ப போங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொட்ட வச்சுட்டாளே அந்த ஆத்தா. இனிமே நடக்க போற கொடுமைய பார்க்க நான் உசுரோட இருக்கணுமா? ஆத்தா அரிசிய கொட்டதுக்கு பதிலா என் உசுரை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. அம்மா நீ முதல்ல அழுகிய நிறுத்து. எதுக்காக அரிசி கொட்டினது என் மாங்கல்யம் போச்சுன்னு இப்படி எழுத? இத பார், முதல்ல அதை சொல்லு.